1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவிலுங்க இது. பிரம்மதேவனால் வழிபாடு செய்யப்பட்ட கோவில். இந்த கோவிலுக்கு போனால் தீராத நோய் தீரும், சிறுநீரக பாதிப்பு தீரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பதவி இழந்திருந்தீங்க அப்படின்னா, அரசியலாக இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இழந்த பதவியை மறுபடியும் பெறலாம். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில் இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் பாடலூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே இருந்து 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஊட்டத்தூரை அடையலாம். இந்த ஊட்டத்தூரில் பிரம்மதேவனுக்கு ஒரு முறை சாபம் ஏற்பட்ட போது இந்த தலத்தில் ஒரு தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி சிவபெருமான வழிபாடு செஞ்சார். அதற்கு பிறகு அவருக்கு சாபம் நீங்கிச்சு. அவரால் உருவாக்கப்பட்டது இந்த பிரம்ம தீர்த்தம். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீராடணும் அப்படின்னா பல்வேறு வியாதிகள் தீரும். இங்கே இருக்கக்கூடிய நீரை எடுத்துகிட்டு போய் வெட்டி வேர் வாங்கி அந்த வெட்டி வேரை அந்த தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நமக்கு தீராத வியாதி தீரும், சிறுநீரக பாதிப்பு குறையும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நடராஜர், கல்லாலான நடராஜர் 8 அடி உயரத்தில் இருப்பார். அவரை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீரக பாதிப்புகள் குறையும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல தான் இந்திரன் தன்னோட இழந்த பதவியை பெற்றார். அதனால் இங்கே இழந்த பதவியை பெறணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சுத்த ரத்தினேஸ்வரரை வணங்குனீங்க அப்படின்னா இழந்த பதவியை மறுபடியும் பெறலாம். உங்களுக்கு பதவி வேணும்னாலும் நீங்கள் இவரை வணங்குனீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நந்தி பார்த்திங்கன்னா எப்பயும் மூலவரை பார்த்து தானே இருக்கும். இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா ஆறை பார்த்து இருக்கும். நந்தியாறு நந்திகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணமும் இருக்குது. இறந்தவரோட அஸ்தியை இந்த திருக்கோவிலுக்கு அருகில் உள்ள ஆற்றுல கரைச்சப்ப அது புஷ்பமாக மாறியதாம். அதனால் கங்கையை விட சக்தி வாய்ந்த ஆறு இந்த நந்தியாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நந்தியாறு நந்தியம் பெருமாள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு பெயர் வந்தது.